Grok AI ஆபாச அலர்ட். என்னதான் பிரச்சனை? ட்விட்டர் தளத்தை எலான் மஸ்க் கைப்பற்றியதிலிருந்து அந்த நிறுவனம் சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாகிவிட்டது. பணி நீக்கம், வெறுப்பு கருத்துக்களை ஊக்குவித்தல், பாதுகாப்பு குறைபாடு என அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கிய எக்ஸ் நிறுவனம் தற்போது சிக்கியிருப்பது அதன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான Grok மூலம். எலான் மஸ்கின் XAI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட Grok AI தற்போது உலகளவில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. கடந்த சில தினங்களாக Grok AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் புகைப்படங்களை அவர்களின் அனுமதியின்றி பலரும் ஆபாசமாக மாற்றி வருகின்றனர். தங்கள் புகைப்படங்களை பதிவிடும் பெண்களின் கமெண்டில் யாரேனும் ஒருவர் சென்று Grok AI டேக் செய்து அந்த புகைப்படத்தை ஆபாசமாக மாற்றி தரும்படி கேட்டால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி அதனை அப்படியே செய்து விடுகிறது Grok. இது உலகளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரபலங்கள் தொடங்கி சாதாரண பயனர்கள் வரை Grok AI தொழில்நுட்பத்தால் பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளனர். ChatGPT, Gemini போன்ற மற்ற AI சேவைகளில் இத்தகைய படங்கள் தனிப்பட்ட முறையில் மட்டுமே இருக்கும். ஆனால் எக்ஸ் தளத்தை பொறுத்தவரை Grok மூலம் உருவாக்கப்படும் இந்த படங்கள் பொதுவில் தெரிவதால் அவை பலருக்கும் பகிரப்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மற்ற AI டூல்கள் அதிகப்படியான தணிக்கை மனநிலையுடன் செயல்படுவதாக எலான் மஸ்க் விமர்சித்திருக்கிறார். இதனால் Grok AI எந்தவித தணிக்கையும் இல்லாத உண்மையை அப்படியே பேசும் ஒரு டூலாக அவர் உருவாக்க விரும்பினார். ஆனால் இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் தற்போது தவறான நபர்களுக்கு கிடைத்த ஆயுதமாக மாறியுள்ளது. ஆபாச படங்களை உருவாக்க முற்படும் போது Grok போதிய எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே இணங்குவது அதன் அடிப்படை வடிவமைப்பிலேயே உள்ள கோளாறாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பலரும் தங்களுக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் புகைப்படங்களை Grok உதவியுடன் மிக மோசமாக மார்பிங் செய்கின்றனர். AI என்பது நாம் கொடுக்கும் கட்டளைகளை வைத்தே செயல்படக்கூடிய ஒன்று. மற்ற AI நிறுவனங்கள் இது போன்ற தவறான கட்டளைகளை கண்டறிந்து தடுக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. ஆனால் Grok AI-ல் இத்தகைய கட்டுப்பாடுகள் மிக குறைவாகவே உள்ளன. குறிப்பாக 2026இல் வந்துள்ள Grok-இன் புதிய அப்டேட்கள் பயனர்கள் கொடுக்கும் சாதாரண புகைப்படங்களை கூட மிக எளிதாக உருமாற்ற அனுமதிப்பது கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி இது குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். பெண்களின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில் Grok AI செயல்படுவதாகவும் இதற்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக எக்ஸ் தளத்தில் Grok AI தவறான நோக்கத்தில் பயன்படுத்தி அதன் மூலம் உருவாக்கப்பட்ட பெண்களின் ஆபாச படங்கள், கண்ணியமற்ற மற்றும் பாலியல் ரீதியான படங்கள், வீடியோ பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என எக்ஸ் தளத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கு 72 மணி நேரம் கெடுவும் விதிக்கப்பட்டது. இந்திய தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021இன் நெறிமுறைகளை தீவிரமாக பின்பற்றுவதை எக்ஸ் தளம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இனி இது போன்ற ஆபாச மற்றும் சட்டவிரோத கண்டென்ட்டுகளை Grok AI மூலம் ஜெனரேட் செய்வதை தடுக்கும் வகையிலான கட்டமைப்புகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதற்கு தகுந்த கொள்கைகளை வகுக்கவும் அதை மீறும் பயனர்களின் கணக்கை முழுமையாக முடக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம் எனவும் மத்திய அரசு எக்ஸ் தளத்திடம் தெரிவித்துள்ளது. இதிலிருந்து தவறும் பட்சத்தில் விதிகளுக்கு உட்பட்டு எடுக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கையை எக்ஸ் தளம் எதிர்கொள்ளக்கூடும் எனவும் இந்திய அரசு எச்சரித்துள்ளது. இந்த சூழலில் எக்ஸ் தளத்தில் Grok AI செயலியை பயன்படுத்துபவர்கள் சட்டவிரோத தகவல்கள் மற்றும் படங்களை பதிவேற்றம் செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். சட்டவிரோத தகவல்கள், படங்கள், வீடியோக்களை பதிவேற்றம் செய்பவர்களின் கணக்குகளுக்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் என்று எலான் மஸ்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அரசின் அழுத்தத்தை தொடர்ந்து ஆபாசமான ப்ராம்ப்ட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான கணக்குகள் 24 மணி நேரத்தில் முடக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கை இனி வரும் காலங்களில் AI நிறுவனங்கள் தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம்.